பாக்குறீங்க இந்த விஷயங்களை? கொடூரமான மசோதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறது ரொம்ப கடினமான சொல் அல்லது கடுமையான சொல்னு நான் நினைக்கல. ஏன்னா ஃப்ரீடம் ஹவுஸ் ஏற்கனவே இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை ஃப்ரீ, பார்ட்லி ஃப்ரீ, நாட் ஃப்ரீ அப்படின்னு 3 கேட்டகரியில் பார்ட்லி ஃப்ரீ அப்படிங்கிற லெவலில் தான் கேட்டகரைஸ் பண்ணுது. வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வீடம் வந்து எலக்டோரல் ஆட்டோக்ரஸி அப்படின்னு தான் இந்தியாவினுடைய பொசிஷனை டிஃபைன் பண்ணுது. ஃப்ளாடு டெமோக்ரஸி அப்படின்னு இன்னொரு அமைப்பு சொல்லுது. ஆக இந்த மாதிரி உண்டான சுட்டிக்காட்டல்கள் எதையும் வந்து அரசு வந்து கருத்தில் கொள்ளவில்லை. மாறாக இதெல்லாம் மேற்கத்திய அணுகுமுறைகள், அதன் காரணமாக இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா முன்னால உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையிலிருந்து ஏற்கனவே பல்வேறு சாகசமான முயற்சிகள் மூலமாக இந்தியாவினுடைய பொசிஷன் வந்து ஜனநாயகத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து முற்றிலுமாக இன்னும் ஜனநாயகத்தை கீழே இறக்கும் பணியை தான். என்ன அடிப்படையில் ஜனநாயகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துட்டோன்றீங்க? எதை அப்படி உதாரணப்படுத்துறீங்க? அதாவது தேர்தல்கள் நடப்பதை மட்டுமே வச்சுட்டு ஜனநாயகத்துக்கு உறுதிமொழி தேர்தல்கள் மட்டும் நடக்கல சார், மக்களுடைய ஏற்பும் வருது இல்லையா? அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்பாட்டு கொண்டு வரோம்னு திரு ஆச்சாரி சொல்றாரு. நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம், அதை செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறார். அதாவது தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நாங்க செய்யக்கூடிய மீண்டும் அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் நாங்க செய்யக்கூடிய எந்த செயலையும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எங்கள் தேர்தல் அறிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து இந்த ஜனநாயக முறைக்கு பொருத்தமான வாதமாக நான் நினைக்கல. இங்க ஒவ்வொரு பாலிசி டிசிஷனுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு மசோதாவுக்கு முன்னாடியும் மக்களுடைய பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும், மக்களுடைய கருத்துக்கள் கேட்டறியப்பட வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதுல ஒரு கருத்தொற்றுமையை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து இயல்பான ஜனநாயகமா இருக்கும். தேர்தல் நடக்கிறது மட்டுமே ஜனநாயகத்திற்கான உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நான் சொல்லல. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NB ரமணா ஒரு கருத்தரங்கத்துல பேசும்போது அந்த சமயத்துல சொன்னது தான். வேறு எதை நம்ம வந்து ஜனநாயகத்தினுடைய தன்மையா காமிக்க முடியும்? தேர்தல் அரசியல், மக்களுடைய பங்கேற்பு, மக்களுடைய முடிவு, அதுதானே நம்ம வந்து ஜனநாயக அமைப்புல சொல்ல முடியும். ஜனநாயக அமைப்புல தேர்தல்ங்கிறது ஒரு பகுதி. எஸ், தேர்தல்ங்கிறது ஒரு பகுதி. அதை விட சிறந்ததா வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? கருத்து சுதந்திரம் இருக்கிறது, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ரொம்ப அடிப்படை, அதுல மாற்று கருத்து. இதுல ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் முக்கியமானது, மனித உரிமைகள் முக்கியமானது, இன்ஸ்டிடியூஷனல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றையும் செயல்பட விடாமல் முடக்கி வைத்துவிட்டு அல்லது அதை ஒரு சார்போடு செயல்படும் மாதிரி மாற்றி அமைத்து விட்டு தேர்தல்களை மட்டுமே வந்து ஜனநாயகமாக முன்னிறுத்துவது, எல்லா பிரச்சனைகளையும் தேர்தலோடு மட்டுமே தொடர்பு படுத்தி பேசுவதுங்கிறது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை வைத்து அந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுடைய வாக்குகளை பெறுவது, அதுதான் அந்த அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்றத நம்ம வந்து, அதர்வைஸ் அது எல்லாமே ஒப்பீனியன் ஆயிடுது. அப்ப தொடர்ச்சியான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க, கேள்விகள் எழுப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நாங்க தானே வெற்றி பெறுகிறோம்னு ஆச்சாரி சொல்றாரு. அப்ப வெற்றி பெறுவது என்பதுதான் மக்களுடைய ஏற்புங்கிறாரு. இல்ல, ஒவ்வொரு ஏரியாலையும் இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் கமிட்டிஸ் இருந்தது என்றால் அது வந்து முறையானதாக இருக்கும். நாடாளுமன்ற குழுக்கள் அந்த மாதிரி தான் செயல்படுது. ஆனா அந்த நாடாளுமன்ற குழுக்களை நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த 10 ஆண்டுகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாடாளுமன்றத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் சேர்த்து புரியும். இந்த ஃப்ரீயான போட்டி, சுதந்திரமான போட்டி, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அந்த மாதிரி தேர்தல் நடக்குதா? தேர்தல் ஆணையம் உட்பட ஒரு பக்கமாக சார்ந்து நிற்குது. அந்த ஃப்ரீ லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்குது. அப்புறம் சுதந்திரமான ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கா? இப்போ எஃபிஷியன்சி பத்தி நண்பர் சொன்னாரு. அந்த எஃபிஷியன்சிங்கிற பெயர்ல உதவி செய்யக்கூடிய அரசு எந்திரத்தை சார்ந்தவர்கள் அவர்களும் வந்து முறைகேடுகளை செய்கிறார்கள்ங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வைத்து பார்க்கும்போது ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்து ரேடியோவை, டெலிவிஷனை கைப்பற்றி அவங்க டிக்ளேர் பண்ற மாதிரியான ஆட்சி கவிழ்ப்புகள் அல்லது
நள்ளிரவுல எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறது, இந்த மாதிரி ட்ரெடிஷனலாக ஒரு ஜனநாயக வீழ்ச்சி, ஜனநாயக கவிழ்ப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமலே தேர்தல்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலமாகவே ஜனநாயகத்தை புதைகுழிக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத உலகின் பல நாடுகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இங்கும் ஆய்விடக் கூடாது என்பதற்காக இங்கு விழிப்பாக செயல்பட வேண்டியது இருக்கு. அதுல இப்போ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சுட்டிக்காட்டிய விஷயங்கள், மாநிலங்கள் இல்லாம ஒன்றிய அரசு நேரடியாக கீழே மாவட்ட அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கூட்டாட்சி வடிவத்தை சிதைக்கிறது ஒரு பகுதி. திரு பீட்டர் அல்போன்ஸ் சுட்டிக்காட்டிய மாதிரியான பல்வேறு அம்சங்கள், கூட்டாட்சி அழைப்பு, மற்றபடி அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை காலி செய்யற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாலேயே செய்ய முடியும் என்பதை பல்வேறு நாடுகளில் பார்த்திருக்கிறதுனால ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறாரு திரு ஜென்ராம். நீங்க வந்து தேர்தல் வெற்றி அது ஜனநாயகம் என்று ஜனநாயக வழிமுறைகள் மூலமாகவே ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறாரு ஆச்சாரி. அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு காலம் சிதைக்க மாட்டோம், சிதைக்கவும் முடியாது. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்றது செட் லா. அதுக்கு யாரும் அது எங்க ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது பண்ண முடியாது. ஆனா நீங்க 2 பாயிண்ட் அதுலதான் நீங்க இப்படி பாருங்களேன், ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்குதா இல்லையா? ஆட்சியை கலைக்க முடியாது. ஆட்சி கலைச்சா நாங்க ஜனநாயகத்தை மீறிட்டோம் அல்லது சட்டம் அனுமதிக்காது, பொம்மை வழக்குக்கு பிறகு. ஆனால் தொடர்ச்சியாக ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்கிறதா இல்லையா? இந்தியால பல இடங்கள்ல அது நடந்திருக்கிறதா இல்லையா? இல்ல, பத்திரிகை செல்வன், ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது நீங்க யார நீங்க குறை சொல்றீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கான்சென்ஸை நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களை இவங்க சுட்டி காட்டுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சுட்டி காட்டுறாங்க. நெருக்கடிகளை அவர்கள் எந்த விதத்துல சுற்றி காட்டுறாங்க அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு ஈவன் உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவே எடுத்துங்க. மகாராஷ்டிரால நடந்தது ஆட்சி மாற்றமா ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகான இன்னொன்னு. ஆனா அதுக்கு பிறகு தேர்தல் மூலமா பாருங்க மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப அதுதான் நடைமுறை, அதுதான் சரியான நடைமுறை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரீங்களா? இதுவே காங்கிரஸ் இருந்து இதை செஞ்சா அதை ஆதரிப்போமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா 2024 கடந்த மாதம் நடந்த தேர்தல்ல மக்கள் எந்த அததான் சொல்றாரு திரு ஜென்ராம். அததான் திரு ஜென்ராம் என்ன சொல்றாருன்னா, ஒரு தவறு நடக்கிறது, அது ஒரு ஜனநாயகத்துல சரியான அணுகுமுறை அல்ல. ஆனால் ஒரு தேர்தல் வெற்றி என்பதை வைத்து ஜனநாயகத்திற்கு விரோதமான எல்லாவற்றையும் ஜனநாயகத்தின் மூலமாக நாங்க செய்யறோம் பாருங்க நீங்க சொல்றீங்கிறாரு. இல்ல, ஜென்ராம் சாருக்கு இது புரியாம இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது அட் தி எண்ட் ஆஃப் தி டே தேர்தல் அரசியல் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த நமக்கு உரிய அந்த வாய்ப்பு. இல்ல சார், கொஞ்சம் புரிச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு 8 கோடி பேர் 9 கோடி பேர் ஒரு கட்சிக்கு ஒரு வாக்காளருக்கு அவங்க ஓட்டெடுப்பு பங்கேற்று அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க யார கொஸ்டின் பண்றீங்கன்னா வாக்காளர்களை நீங்க கொஸ்டின் பண்றீங்க. அதுதான் தவறு அப்படின்னு. இதுதான் ஜனநாயகம். இந்த மக்கள் இன்னைக்கு எங்களை வச்சிருக்காங்க, நாளைக்கு எங்களை தூக்கி போடலாம், நாளை மறுநாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆக நீங்க அப்ப அந்த சமயத்துல இல்ல பாஜகவுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ரொம்ப சிம்பிளா உதாரணம் சொல்றேன் திரு ஆச்சாரி, சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டு அரசின் மீது, அரசினுடைய முடிவுகள் மீது, அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய அரசின் மீது, அல்லது மம்தா பானர்ஜி அவருடைய தலைமையிலான அரசுல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, 40க்கு 40 வந்திருக்கு, மக்கள் ஏற்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நியாயமா இருக்க முடியுமா? அது இங்க பொருந்தாதா? அதாவது ஓவராலா இன்னைக்கு பார்லிமெண்டரி டெமோக்ரஸில நீங்க ஸ்டேட் வைஸா நம்ம பாக்குறது இல்ல. இன்னைக்கு பார்லிமெண்ட் பெருசேவா தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் குறித்த விஷயம் நீங்க 2 நாளுக்கு முன்னாடி டங்ஸ்டன் பத்தி நம்ம விவாதித்தோம். இன்னைக்கு எங்களுடைய நம்மளுடைய அமைச்சர் திரு முருகனும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும்
மக்கள் எந்த நினைப்புல இருக்காங்களோ அந்த டங்ஸ்டன் வந்து அந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து எங்களுடைய அமைச்சரை போய் பார்த்திருக்க. ஆக அந்த அபிலாஷைகள் எந்தெந்த அவங்க எங்களுக்கு ஓட்டு போடல, 40 தொகுதி எங்களுக்கு கொடுக்கல, ஒரு தொகுதி கூட கொடுக்கல. ஆனால் அந்த மதுரை மக்கள் என்ன விரும்பினாங்களோ அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. அதற்காக இன்னும் போய் பார்த்தாங்க. இதற்குரிய அறிவிப்பு மிக விரைவில் வரும். ரைட், அது செய்யணும். அது ஒரு அரசியல் கட்சியுடைய வாக்கள். ஆமா, இப்ப நம்ம தேர்தல் காலத்துல மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றணுங்கிறது தானே.